இங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் காட்டுக்குள்ள இருக்கிற மரத்தை வெட்டி அதுல கிடைக்கிற காசு கம்மியா இருந்தாலும் அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. இப்படின்னா இருக்கிறப்ப ஒரு மரத்தை வெட்டிட்டு இருக்கும் போது கீழே ஒரு சொம்பு கிடைக்குது. அந்த சொம்பை என்னன்னு எடுத்து பார்த்தா பழைய காலத்து தங்க காசுகளா இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போருக்கு போன மன்னரோட ஆளுங்க புதைச்சு வச்ச தங்க காசுகள்லாம் இவனுங்க கைக்கு கிடைக்குது. இந்த தங்க காசுகளை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறானுங்க. நம்ம கஷ்டப்படுறத பார்த்து கடவுளே நேர்ல வந்து கொடுத்ததா இவனுங்க நினைச்சுக்கிறானுங்க. இப்ப இதை எடுத்துட்டு ஊருக்குள்ள போனா ஊர்ல உள்ள எல்லா மக்களும் இதை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. எப்பயும் போல வேலையை முடிச்சுட்டு ஊருக்குள்ள போற மாதிரி போயிடலான்னு யோசிக்கிறானுங்க. ரொம்ப பசிக்குது, நான் சாப்பாடு ஏதாவது இருந்தா நான் வாங்கிட்டு வரேன், இதை நீ பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இவன் சாப்பாடு வாங்க கிளம்புறான். சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து இவனை பார்த்தா இவன் காணாம போயிடுறான். ஒருவேளை தங்கத்தனா எடுத்துட்டு ஓடி போயிட்டான்னு நினைக்கிறப்பதான் திடீர்னு இவனோட ஃப்ரெண்டு மேல இருந்து பறந்து வந்து ஒரு கட்டையை வச்சு இவன் அடிச்சு ஆளை போட்டு தள்ளிடுறான். அந்த தங்கத்து மேல ஆசைப்பட்டு மொத்த தங்கத்தையும் நம்மளே எடுத்துக்கலான்னு தன்னோட ஃப்ரெண்டை கூட அடிச்சு போட்டு தள்ளிடுறான். இந்த மொத்த தங்கமும் எனக்கே கிடைக்க போதுங்கிற சந்தோஷத்துல அவன் வாங்கிட்டு வந்து அந்த சாப்பாடை சாப்பிடுறான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே இவனுக்கு வயிறு வலி வந்து அந்த இடத்துலயே போய் சேர்ந்துடுறான். என்னடான்னு பார்த்தா இவனுக்கு வாங்கிட்டு வந்த அந்த சாப்பாடுல ஆல்ரெடி இவன் விஷத்தை கலந்து கொண்டு வந்திருப்பான். இவன் எப்படி அவனை அடிச்சு போட்டு தள்ளிட்டு அந்த மொத்த தங்கத்தையும் ஆட்டைய போடணும்னு நினைச்சானோ அதே தான் அவனும் நினைச்சிருக்கான். கிடைச்ச தங்கத்தை ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சு வாழ தெரியாம பேராசப்பட்டு இவனுங்க ரெண்டு பேர் உயிரும் போயிருச்சு.